வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டும் நமது குக்கிங் கடல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் நமது சமையலறையில் அன்றாடம் பயன்படுத்தும், ஆனால் அதன் முழுமையான நன்மைகள் பலருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான மருத்துவ பொக்கிஷமான சோம்பு மற்றும் சோம்பு தண்ணீரின் எண்ணற்ற பயன்களை பற்றித்தான் மிகவும் விரிவாக பார்க்கப் போகிறோம். நறுமணத்திற்காகவும் சுவைக்காகவும் மட்டும் சேர்க்கப்படும் பொருள் என்று நாம் நினைக்கும் இந்த சோம்பில் நம் முன்னோர்களின் பாட்டி வைத்திய முறைப்படி பல வியாதிகளை தீர்க்கும் சக்தி ஒளிந்துள்ளது. இதில் வைட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. குறிப்பாக ஒரு ஸ்பூன் சோம்பை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த சோம்பு தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் செரிமான மண்டலம் பலப்படும், அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், வாயுத் தொல்லை மற்றும் மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கிவிடும். மேலும் இது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உடலில் தங்கியுள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைக்க உதவுவதால் தொப்பையை குறைத்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான பானமாகும். அது மட்டுமின்றி இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளவும், இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிப்பதன் மூலம் முகப்பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் இன்றி சருமத்தை எப்போதும் இளமையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுவதிலும் சோம்பு தண்ணீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தினமும் உணவு உண்டபின் சிறிதளவு சோம்பை மென்று சாப்பிடும் வழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. இது வெறும் வாய் துர்நாற்றத்தை நீக்குவதோடு மட்டுமில்லாமல் நாம் சாப்பிட்ட உணவிலுள்ள சத்துக்கள் முழுமையாக உடலால் உறிஞ்சப்படவும் உதவுகிறது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் கடுமையான வயிற்றுவலி மற்றும் தசைப்பிடிப்புகளை போக்க மிதமான சூட்டில் சோம்பு தண்ணீர் குடிப்பது சிறந்த உடனடி தீர்வை தரும். சுவாச பிரச்சனைகளை தணிக்கவும், கண் பார்வையை மேம்படுத்தவும், மூளையின் செயல்பாட்டை சுறுசுறுப்பாக்கவும் இந்த சிறிய விதைக்குள் இவ்வளவு நன்மைகள் அடங்கியுள்ளன. இதோடு மட்டுமில்லாமல் அதிக உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுபவர்கள் சிறிது சோம்பை நீரில் ஊற வைத்து குடித்து வந்தால் உடல் சூடு உடனடியாக தணிந்து குளிர்ச்சியடையும். மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இயற்கையான முறையில் பால் சுரப்பை அதிகரிக்கவும், பச்சிளம் குழந்தைகளின் மாந்தம் மற்றும் செரிமான பிரச்சினைகளை தீர்க்கவும் நம் முன்னோர்கள் சோம்பு கஷாயத்தையே சிறந்த பாட்டி வைத்தியமாக பயன்படுத்தினார்கள். நாள்பட்ட சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகளால் சிரமப்படுபவர்கள் இந்த சோம்பு தண்ணீரில் சிறிது தேன் கலந்து தொடர்ந்து பருகி வந்தால் நெஞ்சில் உள்ள சளி கரைந்து சுவாசம் சீராகும். அதேபோல் இரவில் தூக்கமின்மையால் தவிப்பவர்கள் தூங்குவதற்கு முன் 1 டம்ளர் வெதுவெதுப்பான சோம்பு தண்ணீரை குடிப்பது மன அழுத்தத்தை குறைத்து நரம்புகளை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும். எனவே செயற்கையான விலை உயர்ந்த பானங்களை தேடிச் செல்வதை தவிர்த்துவிட்டு நம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் உள்ள இந்த இயற்கையான சோம்பு தண்ணீரை தினமும் குடிக்கும் ஆரோக்கியமான வழக்கத்தை இன்றே தொடங்குங்கள். இந்த விரிவான மற்றும் பயனுள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் பயனுள்ள பதிவு அல்லது உபயோகமான பதிவு என்று கமெண்டில் கூறி உங்களது ஆதரவை எங்களுக்கு வழங்கிட அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற மேலும் பல பாரம்பரியமான ஆரோக்கிய குறிப்புகளையும் பயனுள்ள வீடியோக்களையும் தொடர்ந்து காண மறக்காமல் நமது குக்கிங் கடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.